இந்த ஸ்டோரி கேட்டதுக்கு அப்புறம் யாருக்குன்னா லிஃப்ட் கொடுக்கறது கூட பயங்கரமா பயப்படுவீங்க. குமார் அப்படின்ற ஆம்புலன்ஸ் டிரைவருக்கு ஒரு நாள் நைட்டு ஒரு கால் வருது. பக்கத்துல இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஒரு டெட் பாடியை கலெக்ட் பண்ணிக்கிட்டு வேற ஒரு ஊர்ல போய் சேர்த்துட்டு வரணும். குமாரும் சரி ஓகேன்னு சொல்லி ஆம்புலன்ஸ் எடுத்துட்டு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருக்காரு. இந்த டைம்ல பயங்கரமா மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. ரோட்டோட சைட்ல பல வருஷத்துக்கு முன்னாடி ஆக்சிடென்ட் ஆன ஒரு டூ வீலர் இருக்கு. அந்த டூ வீலருக்கு பக்கத்துல ஒரு லேடி தலைமுடியெல்லாம் விரிச்சு போட்டுட்டு தயவு செஞ்சு எனக்கு யாருன்னா உதவி பண்ணுங்க, வண்டியை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி அழுதுட்டு நின்றுகிட்டு இருக்காங்க. குமாரும் அந்த லேடி கிட்ட வண்டியை நிறுத்தி உங்களுக்கு என்ன பிரச்சனை, என்ன உதவி வேணும்னு சொல்லி கேட்கறான். அப்போ அந்த லேடி குமார் கிட்ட என் பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, நான் இங்க வர்றதுக்குள்ள அவனை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டாங்க, நான் இப்ப உடனே போய் அவனை பார்த்தாகணும், தயவு செஞ்சு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு அந்த லேடி கேட்கறாங்க. குமாரும் எந்த ஹாஸ்பிட்டல்னு கேட்கறாரு. இவர் எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகணுமோ அதே பேரு தான் இந்த லேடியும் சொல்றாங்க. உடனே குமார் நானும் அந்த ஹாஸ்பிட்டல் தான் போறேன், உள்ள வாங்கன்னு சொல்றாரு. அந்த லேடியும் ஆம்புலன்ஸ் உள்ள ஏறி உட்காடுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் இப்படி போயிட்டு இருக்கும்போது குமார் அந்த லேடி கிட்ட நிறைய கேள்வி கேட்கிறாரு. உங்க பையனுக்கு எத்தனை வயசு இருக்கும், என்ன படிக்கிறான், இந்த மாதிரி எத்தனை கேள்வி கேட்டாலும் அந்த லேடி கிட்ட இருந்து சீக்கிரம் போ இப்படின்ற மாதிரி பதில் மட்டும்தான் வந்துகிட்டு இருக்கு. இப்போ இவங்க ஹாஸ்பிட்டல் கிட்ட வந்துட்டாங்க. உள்ள என்டர் ஆனதுமே ஹாஸ்பிட்டல் வந்துருச்சு, நீங்க உடனே போய் உங்க பையனை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு குமார் அந்த லேடி பக்கம் திரும்புறாரு. அப்படி திரும்பி பார்க்கும்போது அந்த லேடி அங்க இல்ல. குமாருக்கு ஒரு செகண்ட் என்ன நடக்குதுன்னே புரியல. குமார் இந்த ஷாக்ல இருக்கும்போது ஹாஸ்பிட்டல்ல இருந்து கால் வருது. ஸோ குமாரும் இறங்கி அந்த பாடியை கலெக்ட் பண்றதுக்காக உள்ள போறாரு. உள்ள போய் அந்த பாடியை பார்த்துட்டு அங்க இருக்கிற நர்ஸ் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. இறந்து போன இந்த பையனுக்கு இந்த ஊர்ல யாருமே இல்லையா, எதனால இவன் பாடி எடுத்துட்டு போறது கூட யாரும் வரமாட்டாங்க. அதுக்கு அங்க இருந்த நர்ஸ் இந்த பையனுடைய அம்மா இங்கதான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்க, அப்பத்துல இருந்து இந்த பையன் தனியா தான் இருக்கான். இதை கேட்டதும் குமாருக்கு ஏதோ ஒரு விஷயம் தோணுது. இந்த பையனோட அம்மா போட்டோ ஏதாச்சும் உங்ககிட்ட இருக்குமா? அதுக்கு அந்த நர்ஸ் குமாரை கூட்டிட்டு போய் அங்க இருந்த ஒரு குரூப் போட்டோல அந்த பையனுடைய அம்மாவை காட்டுறாங்க. இதை பார்த்ததும் குமாருக்கு பயங்கரமான ஷாக். இந்த இறந்து போன பையனுடைய அம்மா தான் இவ்வளவு நேரம் குமார் கூட ஆம்புலன்ஸ்ல வந்திருக்காங்க. குமார் எக்ஸ்ட்ரீம் பயத்துக்கு போயிடுறாரு. இப்போ இந்த டெட் பாடியை எப்படி நம்ம அவ்வளவு தூரம் தனியா எடுத்துட்டு போறோம் அப்படின்ற பயத்தோட அந்த பாடியை வண்டியில ஏத்துறதுக்காக ஆம்புலன்ஸ் டோரை ஓபன் பண்றாரு. அப்போ அந்த ஆம்புலன்ஸ்குள்ள அந்த லேடி உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நீங்க சொல்லுங்க, குமாரோட இந்த சுச்சுவேஷன்ல நீங்க இருந்திருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? கமெண்ட்ல சொல்லிருங்க. அண்ட் இது நம்ம ஃபாலோவர் சொன்ன ஸ்டோரி தான். இதே மாதிரி ஹாரர் இன்சிடென்ட் எதனா உங்களோட லைஃப் நடந்திருந்தா என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. தென் இதே மாதிரி நிறைய ஹாரர் ஃபீலிங்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.